வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2018ல வெளியான 369 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நானே ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தை போட்டது இல்ல. நானே 2020 டைம்ல பார்த்தேன். திரும்பி நேத்து தான் பார்த்தேன். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ஒரு சூப்பர் படத்தை பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. என்ன இந்த படம் முழுக்கவே இருட்டிலேயே நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இல்ல. மத்தபடி படத்தோட கதை சூப்பரா இருந்தது. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் பிளாட்டை சொன்னா நிறைய விஷயம் ஸ்பாயில் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல விரும்பல. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சஞ்சய்னு ஒருத்தரை காட்டுறாங்க. கொற்ற மலையில இவரும் ஒரு கல்லறை கிட்ட வராரு. யாருக்கும் இவர் மலர் வளையம் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. யாரோட கல்லறைக்கு இவர் மலர் வளையம் வைக்கிறதுக்காக வந்திருக்காருன்றத தெளிவா நமக்கு காட்டல. இப்ப அந்த இடத்துல மலர் வளையத்தை வைக்கிறாரு. ஃபீலிங்கா நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதாவது பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சஞ்சயை பொறுத்த வரைக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டா இருப்பாரு. குரலை மாத்தி மாத்திலாம் பேசுவாங்கல்ல, இவரே 4-5 கேரக்டருக்கு பேசிட்டுலாம் இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் இவருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இருமச்சான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சிக்னல்லயே சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் டப்பிங் எல்லாம் முடிச்சிடுறாரு. வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுமே வெளியே போலாமா, இன்னைக்கு என்ன பிளான்னு கேக்குறாரு. அதுக்கு இவர் இருக்கார்ல, என்னோட ஃபியான்சே கூட வெளியே போற மாதிரி பிளான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃபியான்சேக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க பேரு ரித்து அப்படின்றது. அவங்க கிட்ட வெளியே போலாமான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவங்க இருக்காங்கல்ல, என்னோட காலேஜ் ப்ரொஃபசர் என்ன மீட் பண்ணோன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணிட்டு நான் வரேன், அதுக்கு மேல நம்ம வெளியே போலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த சஞ்சயும் ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ரித்துன்ற அந்த பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அவங்க வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி தான் ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க போல. நான் இந்த மாதிரி ப்ரொஃபசரை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. நீ வரும்போது நான் இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ரித்துவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு வீட்டுல ஒய்ஃப் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணனால போலீஸ் விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் பேரு தேவராஜ் அப்படின்றது. அவர் நேத்துல இருந்து மிஸ் ஆகுறாரு போல. அதனால ஒய்ஃபும் மச்சானும் சேர்ந்த மாதிரி தான் போலீஸை வர வச்சிருக்காங்க. இப்ப வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, தேவராஜுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. மச்சான் அப்படிலாம் யார் கூடயும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உன்கிட்ட கேட்டா மட்டும் பதில் சொல்லு, நான் அவங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி மச்சானா கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி, என் ஹஸ்பண்டுக்கும் யாருக்கும் பிரச்சனையே கிடையாது, என் தம்பி சொல்றது உண்மைதான்ற மாதிரி சொல்றாங்க. சரி, எப்பத்துல இருந்து மிஸ் ஆகுறது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. கால் பண்ணலான்னு பார்த்தா அவர் எடுக்கவே இல்லை சார், நைட்டும் வீட்டுக்கு வரல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோன்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுல ஏதாவது கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவருமே பால்கனி சைடு வந்துட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ரித்து வந்துட்டு இருக்காங்க. ரித்து ஒரு ப்ரொஃபஸரை பார்க்க போறேன்னு சொன்னாங்கல்ல, இந்த தேவராஜை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கிட்ட நிறைய போலீஸுங்க இருக்கிறத கவனிக்கிறாங்கல்ல, என்ன இவ்வளவு போலீஸுங்க இருக்காங்க, பேசாம பைக்கை திருப்பிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பைக்கை திருப்பிட்டு இருக்காங்க. இது அந்த இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. நீ இங்க தானே வரலாம்னு நினைச்ச, முதல்ல வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களுமே வேற வழி இல்லாம இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ரொஃபசர் கால் பண்ணி வர சொன்னாரு, அதனால தான் பாக்குறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் ரித்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. கால் பண்ணல சார், இன்னைக்கு காலையில மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மீட் பண்றதுக்கு வாமான்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பாரு போல. இத பத்தி இவங்க சொல்றதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. நைட்ல இருந்து அவர் யாரும் ரீச் பண்ண முடியல, உனக்கு மட்டும் மெசேஜ் பண்ணாரான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அவரும் நீயும் க்ளோஸா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அப்படிலாம் இல்ல சார், நான் காலேஜ் படிக்கும் போது தான் அவரை கடைசியா பார்த்தேன். ஒரு வருஷமா அவர்கிட்ட இருந்து எனக்கு காலே வந்தது இல்ல, நேத்து தான் மெசேஜ் வந்தது. என்னவா இருக்கும், நம்ம பேசலான்றதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். ஏன் சார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் நேத்து நைட்ல இருந்து மிஸ் ஆகுறாரு, நடுவுல உனக்கு மட்டும் தான் மெசேஜ் பண்ணிருக்காரு, அதனால தான் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. உனக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு, நடுவுல ஒரு வருஷம் உன்னை கான்டாக்டே பண்ணல, திடீர்னு எதுக்காக உன்னை கான்டாக்ட் பண்ணாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சரி, எனக்கு அது தெரியல சார், நானே கேட்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் சார், பார்த்தா இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உண்மையா சொல்லுமா, அவருக்கும் உனக்கும் வேற ஏதாவது பழக்கம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது அஃபேர் மாதிரியான விஷயம் இருக்கான்றதை கேக்குறாரு. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, நீ கிளம்பலாம், நாங்க தேவைப்பட்டா கூப்பிடுவோம், வரணும்ன்ற மாதிரி சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. ப்ரொஃபஸரை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு நினைச்சாங்கல்ல, இப்ப பாய் ஃப்ரெண்டு சஞ்சயை ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. பாய் ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
இல்ல திடீர்னு என்ன வர சொல்லிட்டு அவர் எங்க போனாரு, அதான் யோசனையா இருக்கு. அதே மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ தான் தப்பு பண்ணல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம பயந்துட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ரொம்ப அப்செட்டா இருக்கல்ல, நம்ம ஜாலியா ஒரு படம் பார்த்தா சரியா போயிடும், நம்ம படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, தேவராஜோட கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. தேவராஜ் பொண்ணுங்க விஷயத்துல எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நல்ல டைப் தான் சார், அந்த மாதிரி ஆள்லாம் அவர் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட வேலை பாக்குறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு காலையில மெசேஜ் வந்தது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்கல்ல, அதை இவங்க கிராஸ் செக் பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே தேவராஜ் போன்ல இருந்து தான் மெசேஜ் போயிருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா நேத்து நைட்டு போன் கட் ஆயிருக்கு, மெசேஜ் பண்றதுக்காக மட்டும் போன் ஆன் ஆயிருக்கு, திரும்பி கட் ஆயிருக்கு. எந்த பகுதியில கட் ஆச்சோ அந்த இடத்துல இவரோட போட்டோவை காமிச்சு விசாரிங்க, ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. டீமை சேர்ந்தவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துட்டு இருக்காங்க. ஒரு வருஷமா கான்டாக்டே இல்லாத பொண்ணுக்கு திடீர்னு எதுக்காக மெசேஜ் பண்ணிருக்காரு, என்னவா இருக்கும், அந்த சைட்லயே நம்ம யோசிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ரித்துவும் சஞ்சயும் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பயும் ரித்து அப்செட்டா தான் இருக்காங்க. இப்ப படம் முடிஞ்சு கார்ல வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இன்னும் அப்செட்டா இருக்க, அந்த விஷயத்தை விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. நான் அப்பயே மறந்துட்டேன், நான் அதெல்லாம் யோசிக்கலன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே வீட்ல டிராப் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா ரூம்மேட் இல்லல்ல, அத பத்தி இவங்களுமே சொல்றாங்க. எதுக்காக ரூம்மேட் இல்லன்றத அழுத்தி சொல்ற, அப்படி சொன்னா நான் ரூம்க்கு வரேன்னு அடம்பிடிப்பேன், உன் கூட ஒன்னா இருக்க நினைப்பேன் தானே யோசிக்கிற, நான் அந்த மாதிரி பையெல்லாம் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் அதுக்காகலாம் சொல்ல, சும்மா தான் சொன்னேன்ற மாதிரி அவங்களுமே வெக்கப்படுறாங்க. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி இவருமே இறக்கி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஒரு குளியல போடுறாங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சோஃபால உட்கார்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஒரு 8 மணி ஆகும்போது திடீர்னு வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க யாருமே நிக்கிற மாதிரி இல்ல. அதனால திரும்பி உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஆனா ஒரு மர்ம நபர் நிக்கிற மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க. இப்ப திரும்பி கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இவங்க பாக்குறதுக்காக போகும்போது அந்த மர்ம நபர் அட்டாக் பண்றதுக்காக வராரு. யார் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களுமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் வாஷ் கையில மாட்டுது. அதை வச்சு மண்டிலேயே அடிக்கிறாங்க. அவன் கொஞ்சம் வீக்கா இருப்பான். அந்த சமயம் இவங்க வேற ஒரு ரூம்குள்ள போய் கதவெல்லாம் டாப்பால் போட்டுக்கிறாங்க. போலீஸ்க்கு உடனே கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேகமா போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்கன்றது அவனுக்கு தெரியுது. அவனும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இன்ஸ்பெக்டர் வீட்ல இருக்காரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணுமே அப்பா போன் வாங்கி தாங்கப்பான்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கி தரேன்ற மாதிரி இவருமே சமாளிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே வேக வேகமா கிளம்புறாரு. அந்த ரித்துவை ஒருத்தன் அட்டாக் பண்றதுக்காக வந்தான் பாத்தீங்களா, அவனுக்கு பிளட் வந்திருக்கும். அந்த பிளட் தான் ஒரு இடத்துல ஒட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு. யாரோ வந்த மாதிரி இருந்தது, என்ன அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, நானுமே பதிலுக்கு அட்டாக் பண்ணேன். அப்ப அவனோட தலையில நான் ஒரு ஃப்ளவர் வாஷை வச்சு அடிச்சிட்டேன், அதனால தான் ரத்தம் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்தவன் பிசிக் எப்படி இருந்தது, ஃபேஸ பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நான் ஃபேஸ பார்க்கல, பிசிக் இந்த மாதிரி தான் இருந்தது, இவ்வளவு ஹைட் இருந்திருப்பான், இவ்வளவு வெயிட் இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு சஞ்சய் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த மாதிரி நடந்ததுனால சொல்லியிருப்பாங்க சஞ்சயும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. சஞ்சய் ஹைட் அவன் இருந்திருப்பான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் சஞ்சயை கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. சஞ்சயை சந்தேகமா பாக்குறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அவர் நெத்தியில ஒரு பிளாஸ்டர் ஒட்டி இருக்கு. நெத்தியில எப்படி அடிபட்டதுன்னு கேக்குறாரு. தெரியாம வாசல் கதவுல இடிச்சிட்டன்ற மாதிரிலாம் சஞ்சய் சொல்லிட்டாரு. எப்ப நடந்தது, இவங்களை டிராப் பண்ணும் போதே இந்த காயம் பட்டிருந்ததா இல்ல அதுக்கப்புறம் பட்டுச்சா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சந்தேகமா கேக்குறாரு. இவர் டிராப் பண்ணிட்டு போகும்போது இந்த காயம் இருந்திருக்காது, இப்பதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும். அதனால இவன் ஒரு வேளை அட்டாக் பண்றதுக்காக வந்தவனா இருப்பானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. யாருனாலும் நாங்க சந்தேகப்படுவோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. சார் அவனெல்லாம் சந்தேகப்படாதீங்க சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. சஞ்சய் பண்ணிருக்க மாட்டார்னா ஒருவேளை அந்த ப்ரொஃபசர் பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எனக்கு தெரியல சார், ஏறக்குறைய அந்த ப்ரொஃபசரோட பிசிக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை தாண்டி வேற யார் கூடயாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுமே துணி கடையில ஒரு பிரச்சனை நடந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அதெல்லாம் சொல்லாதன்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. என்ன பிரச்சனை சொல்லுங்கன்ற மாதிரி ஒரு கோவமா கேக்குறாரு. இப்ப இவங்களுமே வேற வழி இல்லாம நடந்த விஷயத்த சொல்றாங்க.
சஞ்சயும் ரித்துவும் துணி எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணுன்ற மாதிரி ட்ரையல் ரூமுக்கு ரித்து வந்துடுறாங்க. இவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல யாரோ போனை செட் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே வெளியே வந்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, போலீஸ் கிட்ட இந்த தகவலை கொண்டு போயிடலான்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது யாரோட போன்னு கேட்டா யாருமே பதில் பேச மாட்டாங்க. சரி, இந்த நம்பர்ல இருந்து கால் பண்றேன், அந்த நம்பர் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது இங்க இருக்க ஒரு நபரோடதுன்றது தெரிஞ்சிருது. நீதான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி போலீஸ் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி ரித்துவும் கோவத்துல போட்டு அடிக்கிறாங்க. இவன் தான் இந்த தப்ப பண்ணான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதனால அவனுக்கு தண்டனைலாம் கிடைச்சிருக்கும். அவனுமே ஜெயிலுக்கு எல்லாம் போயிருப்பான். சரி, இந்த விஷயம் தான் நடந்தது. ஒருவேளை அவன் கோவப்பட்டு இப்படி பண்ணிருப்பான்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவனை பத்தி கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த நபரோட பேரை நம்ம ரவின்னு வச்சுப்போம். அந்த ரவி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஜெயிலை விட்டு வெளியே வந்திருக்காரு. சோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்காருன்னா கோவத்துல அந்த பொண்ணை தாக்கி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ரவியை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்தா ரவியோட வீடு பூட்டி இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க ஆளுங்க கிட்ட விசாரிச்சு பாக்குறாங்க. சார், ரவி ஜெயிலுக்கு போகும்போது ஒய்ஃப்லாம் இருந்தாங்க. ஆனா ஒய்ஃப் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவனுமே இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். இப்ப ஹோட்டல் எடுத்து தான் சார் தங்கிட்டு இருக்கான். இந்த ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி, அந்த ஹோட்டலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆளுங்க சொன்னாங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு இவர் வந்துடுறாரு. ரவியை பத்தி இங்க இருக்கவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு ரவி எங்க இருந்தான், வெளியே போனதை பாத்தியான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்ல சார், நைட்டு நேரம் அவர் எங்க போனாரு வந்தாருன்றதெல்லாம் நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ரவி வெளியே போயிருக்கான்னு தெரிஞ்சா அவன் கூட அட்டாக் பண்ணிருப்பான்னு இவர் முடிவெடுக்கிறதுக்காக தான் கேட்கிறாரு. ஆனா இங்க இருக்கவர் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் நேரா ரவியை பாக்குறதுக்காகவே வந்துடுறாரு. அவர் ரூம்ல உட்காந்து குடிச்சிட்டு தான் இருக்காரு. ஒரு பொண்ணு மாட்டி விட்டு தானே நீ ஜெயிலுக்கு போன, அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக அவ வீட்டுக்கு போனியான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி, என்ன சார் பேசுறீங்க, நாலாம் போலன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, அந்த பொண்ணை நீ ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்க போனியான்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், நான் பார்க்க கூட போலன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, எங்கப்பா நீ போன, ஒரு வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ஒரு டாக்டர் லேடி கிட்ட தெரப்பிக்காக போயிட்டு இருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி, அந்த டாக்டர் லேடியோட டீடைல்லாம் கொடு, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி சார் அப்படின்ற மாதிரி ரவி டீடைல்லாம் எடுத்து தந்துடுறான். ஆக்சுவலா இந்த ரவிக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை போகும். அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரும் அந்த டாக்டர் லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரவிக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. சார், அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல தான் இவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். இதை காரணமா சொல்லி அந்த ஒய்ஃபை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. அதை நினைச்சு கவலையா தான் சார் இருந்துட்டு இருக்கான். நீங்க சொல்ற மாதிரி சம்பவத்தை இவன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார். ரொம்ப டிப்ரெஸ்டா வந்துதான் என்கிட்ட பேசுவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. இப்ப ரித்துவை கூட்டு போறதுக்காக அப்பா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக சஞ்சயும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப அப்பா போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. சார், என் பொண்ணை வீட்டுக்கு வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிருக்கான், யாரு என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி போலீஸ் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி சஞ்சயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, சஞ்சய் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா கேக்குறாரு. சார், அவர் வருங்கால மாப்பிள்ள சார், அவர் போய் நான் எப்படி சார் சந்தேகப்படுவேன், ரொம்ப நல்ல டைப், அவர்லாம் அப்படி பண்ணிருக்க மாட்டாருன்ற மாதிரி அப்பா சப்போர்ட்டிவா பேசுறாரு. இப்ப அப்பா எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் சஞ்சய் இருக்கார்ல, சார் இன்னுமா சார் என்ன சந்தேகப்படுறீங்க, ஏன் சார் என்ன போய் சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறாரு. போலீஸ்ல நாங்க எல்லாரையும் தான் சந்தேகப்படுவோம், சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா அனுப்பி வர்றாரு. ரித்துவை யார் அட்டாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீம் கூட இவர் டிஸ்கஸ் பண்றாரு. 3 பேர் மேல சந்தேகம் இருக்கு. ஒன்னு தேவராஜ் அப்படின்ற அந்த காணாம போன ப்ரொஃபசர். காலேஜ் டைம்ல 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை இருக்கலாம், இந்த ரித்து நம்ம கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அத மனசுல வச்சு அவர் அட்டாக் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லன்னா இந்த ரவி அட்டாக் பண்ணிருக்கலாம். ஏன்னா ரவிக்கு இவன் மேல ஒரு கோபம் இருக்கு, அவன் அட்டாக் பண்ணிருக்கலாம். இதை தாண்டி சஞ்சய் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்க போற நபரு, அவருக்கும் இவங்களுக்கும் நடுவுல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த ரித்து சீட் பண்ணதா அவன் பார்த்திருக்கலாம், அதனால கோவப்பட்டு கூட கொல்லணும்னு நினைச்சிருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. இவங்க 3 பேர்ல யாரு பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கு அந்த பிளட் என்ன பிளட்ன்றத கண்டுபிடிக்கணும், மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டீம் கிட்ட சொல்லிட்டாரு. முதல்ல அந்த தேவராஜ் வீட்ல இருந்து காணாம போறாரு. திடீர்னு இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்னவா இருக்கும், எதுக்காக அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு நினைச்சாரு. இதை தாண்டி அந்த தேவராஜ பத்தி எல்லாருமே பொய் சொல்ற மாதிரி தான் தெரியுது. அதாவது ஃபார்முலா நம்ம கேட்கும்போது அவர் நல்லவர்னு சர்டிபிகேட் தராங்க, எனக்கு அப்படி தெரியல, அவரை பத்தி இன்னும் டீடைலா விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்ல இருக்கும் போது இந்த கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் கிட்டயும் கேஸை பத்தி இவர் ஷேர் பண்ணுவார் போல. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க. அது என்னன்னா, அந்த ரித்துன்ற பொண்ணு எதனால அங்க பொய் சொல்லி இருக்க கூடாது, யாருமே அட்டாக் பண்ண வராம இருந்திருக்கலாம், இவளே கூட செட்டப் பண்ணிருக்கலாம்ல, உங்ககிட்ட பொய் சொல்லி இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஆங்கிளையும் யோசிக்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கால் வருது. சார், கண்ட்ரோல் ரூமுக்கு ஒருத்தர் கால் பண்ணாரு, அவர் ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்காரு போல சார், இப்ப கார் மூவ்மெண்ட்ல காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கார் எந்த வழியா போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
கேக்குறாரு. இவர் இருக்கிறதுக்கு பக்கத்துல தான் அந்த கார் போயிட்டு இருக்கு. நான் உடனே கிளம்புறேன், நீங்க வழிய சொல்லுங்கன்ற மாதிரி இங்க இருந்து இவர் கிளம்புறாரு. நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த காலை எனக்கும் கனெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க கனெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த கால்ல சஞ்சயும் தேவராஜும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் இவருக்கு தெரியுது. தேவராஜ் கொல்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சஞ்சய் என்ன விடு விடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்ப இவருமே வேகமா அந்த பகுதிக்கு வந்து அந்த காரை பாத்துறாரு. ஆனா காருக்குள்ள இப்போதைக்கு சஞ்சய் மட்டும் தான் இருக்காரு. கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி தான் வராரு. இப்ப இந்த போலீஸும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப இந்த சஞ்சய் நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் ஒரு வேலையை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப கார் ரிப்பேர் ஆன மாதிரி ஒரு நபர் நின்றுப்பாரு. அவருமே லிஃப்ட் கிடைக்குமான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவர் தான் தேவராஜ்ன்றது நமக்கு தெரியுது, ஆனா இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி தேவராஜ பார்த்தது இல்லல. ஏறுங்க, நான் அந்த வழியா தான் போறேன்ற மாதிரி வண்டியில ஏத்திக்கிறாரு. வண்டியில ஏறின தேவராஜ் இருக்காருல, முதல்ல நார்மலா தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கவரு இன்னுமா நான் யாருன்னு தெரியலன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவரும் கொஞ்சம் பயந்த மாதிரி பாக்குறாரு. நான் தான் ரித்துவ கொல்ல நினைச்ச அந்த தேவராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கும் ரித்துக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி சஞ்சய் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவர் இருக்காருல, சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து இவரை மிரட்டலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த டைம் தான் இந்த தேவராஜுக்கு தெரியாம சஞ்சய் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிருப்பாரு. தேவராஜ் இருக்காருல, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு, ஏதாவது பண்ணோம்னு நினைச்சனா கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி மிரட்டுறாரு. இவர் பயந்த மாதிரியே காரை ஓட்டிட்டு இருக்காரு. எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. அதனால தான் ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி காரை திருப்பிடுறாரு. அப்படி திருப்பினதுல இந்த சஞ்சய்க்கு அடிபட்டிருக்கும், தேவராஜுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கும். ஆனா போலீஸ் வரதுக்குள்ள தேவராஜ் கிளம்பி போயிடுறாரு. அதனால தான் போலீஸ் வரும்போது சஞ்சய் மட்டும் இருந்திருக்காரு. அவன் தலையில ஏதாவது காயம் இருந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், அவன் நெத்தியில ஒரு பிளாஸ்டர் ஒட்டி இருந்தான்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. ஒட்டி இருந்த மாதிரி தான் நமக்கும் காமிச்சிருப்பாங்க. அப்ப அவன் தான் ரித்துவை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான் போல. சரி, அவன் எதுக்கு உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்தான்? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. எனக்கு அது புரிய மாட்டேங்குது சார், அவனுக்கும் எனக்கும் நேரடியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், வீட்டுக்கிட்ட வேணா போலீஸ போடவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், இன்னைக்கு என்கிட்ட இருந்து அந்த தேவராஜ் தப்பிச்சிட்டான் சார். இன்னொன்னு வாட்டிலாம் என்ன அட்டாக் பண்றதுக்காக வந்தானா நானே அவனை பிடிச்சிருவேன் சார், எனக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. சரி கவனமா போங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. வீட்டுக்கு வந்தவர் ரித்துக்கு கால் பண்றாரு. ரித்துவன் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் நடந்த எல்லா விஷயத்தையும் ரித்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரித்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் வந்து என்கிட்ட விசாரணை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்றாரு போல. பிளட் யார் கூட மேட்ச் ஆகுது பார்க்கலாம்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? இப்ப பிளட்டுக்கான ரிசல்ட் எல்லாம் வந்துருது. அது யார் கூட மேட்ச் ஆகுதுன்னா தேவராஜ் கூட தான் மேட்ச் ஆகுது. அப்ப தேவராஜ் தான் அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கான்றது 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அவன் எதுக்காக அட்டாக் பண்றதுக்காக வந்தான், பாஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை தான் ஏற்பட்டது, அந்த பிரச்சனையை பத்தி நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த தேவராஜ் ஆள் எப்படின்றத எல்லார்கிட்டயும் டீடைலா விசாரிக்கணும். அப்பதான் அவனோட உண்மையான முகத்தை பத்தி நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி 4-5 நாளா அவர் தலைமறைவா இருக்காருல, அதனால நம்ம விளம்பரம் மாதிரி பண்ணிரலாம், அப்பதான் அந்த தேவராஜா கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவனை கண்டுபிடிச்சு தந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் இவங்க போஸ்டர்லாம் ஒட்டிடுறாங்க. அப்ப கூட அவனை பத்தி எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது. ரித்துவோட பேரண்ட்ஸும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறத பாக்குறாங்க. ரித்து கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அம்மா ரித்துவை பாக்குறதுக்காக ரூம்குள்ள வராங்க. பார்த்தா பொண்ணு ரூம்குள்ள இல்லன்னு தெரிய வருது. எங்க பொண்ணு ரூம்குள்ள இல்லன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஷாக் ஆகுறாரு. வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. பொண்ணுக்கு கால் பண்ணா பொண்ணுக்கு கால் போகவே மாட்டேங்குது. அச்சோ என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சஞ்சய் கிட்ட கேட்கலான்ற மாதிரி சஞ்சய்க்கு கால் பண்ணி கேக்குறாங்க. இல்ல அங்கிள், அவ இங்கெல்லாம் வரலான்ற மாதிரி சஞ்சயும் சொல்றாரு. அப்ப எங்க போயிருப்பான்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி தகவலை கொடுத்துடுறாங்க. வந்த போலீஸ் இருக்கார்ல, கடைசியா நீங்க எப்ப பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சஞ்சய் கிட்ட கேக்குறாரு. சார், நேத்து நைட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் சார், அப்பதான் கடைசியா பேசினேன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த தேவராஜ் கிட்ட இருந்து கால் வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. தேவராஜ் தான் வர வச்சு கூட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. சார், ஏற்கனவே என்னோட பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், இப்ப அவன் தான் கூட்டு போயிருக்கான்னு சொல்றீங்கன்னா என்னோட பொண்ணை ஏதாவது பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு விட மாட்டோம் சார், அதுக்குள்ள அந்த தேவராஜை எப்படியாவது பிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ தான் இவங்களுக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சஞ்சய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலீஸ் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப சஞ்சய் அவங்க காணாம போனதை நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்ப ரித்து காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி இவங்க விளம்பரம் எல்லாம் படுத்திட்டு இருக்காங்க. அந்த விளம்பரத்தை ரித்துவோட ரூம்மேட்டா ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப ஊர்ல இருந்து தான் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க. அச்சோ ரித்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த தேவராஜ பத்தி டீடைலா விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, விசாரிக்கும் போது அவன் ஒரு பக்கா உமனைசர்னு தெரிய வருது. நிறைய பொண்ணுங்க கிட்ட சான்ஸ் கிடைச்சா எல்லை மீறி நடப்பான் போல. அதுல சில பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு இப்பதான் தெரிய வருது.
கொலீக்ஸ் கிட்ட கேட்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில அவன் உமனைசர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. சோ அவன் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்லாம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த தேவராஜுக்கு எதிராக 2-3 பொண்ணுங்க வந்து பாலியல் புகார்லாம் தந்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, தற்கொலையே பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு சங்கீதா அப்படின்றது. இந்த டீடைல் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ரித்து கிட்ட இருந்து கால் வருது. நம்பரு தேவராஜ் நம்பரு. ஆனா ரித்து தான் போன்ல பேசிட்டு இருக்காங்க. ரித்து, நீ எப்படி இந்த போன்ல பேசுற? அவன் கிட்ட நீ மாட்டிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், அவன் என்ன கட்டி வச்சிருக்கான் சார், ப்ளீஸ் சார் வந்து காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துடுறான் போல. ரெண்டு பேருமே சண்டை போடுற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. இவருமே அந்த இடத்தை ட்ரேஸ் பண்ணி போனோன்ற மாதிரி ஆளுங்களுக்கு தகவல்லாம் கொடுக்குறாரு. இப்போ ஆளுங்க ட்ரேஸ் பண்ணி சொல்றாங்க. இவரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அது ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி தான் இருக்கும். அந்த தேவராஜ் எங்க இருந்தாலும் அட்டாக் பண்றதுக்கு வரலாம்ல, இவர் கவனமா வந்துட்டு இருக்காரு. அப்படி மேல வந்து பார்க்கும்போது தான் தேவராஜ் ஒரு இடத்துல விழுந்து இறந்து போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி அழுதுகிட்டே இவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ரித்துக்கு பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்களுமே நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் அவர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். என்ன போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலமா, உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், நீ கீழே வான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே நம்பி கீழே வந்திருப்பாங்க. அவர் கடத்திட்டு வந்து இந்த இடத்துல லாக் பண்ணிருப்பாரு. என்ன விடுங்க விடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அவரும் கண்டுக்காத மாதிரி நின்னுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி போயிருப்பாரு. அந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல, இந்த கயிறை கலட்டணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கயிறெல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. அவரோட போனை வச்சுட்டு தான் போயிருப்பாரு. அந்த போன்ல இருந்து கால் பண்ணலான்ற மாதிரி தான் இவங்க கால் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க போன்ல கால் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா அவர் திரும்பி வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கும். அப்பதான் ஒரு ஸ்டேஜ்ல புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்க. அவர் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது பிரசன்ட்ல சஞ்சயும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரித்துவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது அவர் அப்பத்துல இருந்தே பாலியல் தொல்லைலாம் தந்துகிட்டே இருப்பாரு. இவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க. திரும்பி அந்த பாலியல் தொல்லை தரதுக்காக தான் வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சார், என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இவளுக்கு லீகலா எந்த பிரச்சனையும் வராதுல அப்படின்ற மாதிரி சஞ்சய் கேட்கிறாரு. தற்காப்புக்காக தானே சாவடிச்சிருக்காங்க, அதனால பிரச்சனை எதுவுமே வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் டீமை சேர்ந்தவங்க இங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல ஒரு போட்டோ கிடைக்குது. ஆக்சுவலா சங்கீதான்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட போட்டோ தான் கிடைக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு போட்டோ கிடைச்சது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த போட்டோவை தராரு. அந்த தேவராஜ் பாலியல் தொல்லை தந்ததுனால இந்த பொண்ணு தானே தற்கொலை பண்ணா, இந்த பொண்ணோட போட்டோ எப்படி இங்க வந்தது? ஒண்ணு தேவராஜ் கிட்ட இருந்திருக்கணும், அப்படி இல்லனா இவங்க கிட்ட இருந்திருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த போட்டோ உங்கள்தா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரை பார்த்து கேக்குறாரு. இல்ல சார், இந்த போட்டோவை பத்தி எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. ஆனா ரித்து இருக்காங்கல்ல, இங்கதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இங்க வேற லெவல் ட்விஸ்ட ரிவீல் பண்றாங்க. தேவராஜ் என்ன வெளியே கூப்பிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அது பொய்யா இருக்கும். சஞ்சய் தான் வெளியே கூப்பிட்டிருப்பாரு. அப்படி கூப்பிட்ட சஞ்சய் இருக்காருல்ல, இந்த போட்டோல இருக்க பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. சங்கீதா போட்டோவை காமிச்சுதான் தெரியுமான்னு கேக்குறாரு. இவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. மறைக்காத, இந்த பொண்ணு உனக்கு தெரியும், உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் இவ்வளவு நாள் இந்த விஷயத்த மறைச்சு மறைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா காலேஜ் படிக்கும் போது இந்த சங்கீதா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. காலேஜ் படிக்கும் போதும் இவங்க ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அவரால் பிரெக்னன்ட்டா ஆயிருப்பாங்க. இதை எப்படி சொல்றதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட மறைச்சன்ற மாதிரி இப்பதான் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் கூட ஒன்னா இருந்ததுனால இவங்க பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அவர் இருக்காருல, இத பத்தி கண்டுக்காம வேலைக்கு போயிருப்பாரு. இவங்களுமே என்ன பண்றது, எப்படியாவது கருவை கலைச்சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர் படிப்பு தான் படிச்சிருப்பாங்க போல. அந்த ப்ரொஃபசர் தேவராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் தான். அவர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லலாம், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. அவரை பார்க்கறதுக்காக வராங்க. சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு சார், நீங்க தான் கருவை கலைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவரும் கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டாரு. பக்கத்துல என்னோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருமா, அதே மாதிரி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும், உன் ஃப்ரெண்டு சங்கீதாவையும் கூட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், சங்கீதா கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லன்ற மாதிரி சொல்றாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானம்மா, அவகிட்ட உண்மையை சொல்லு, அவளையும் கூட கூட்டு வா, அப்பதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் சங்கீதா கிட்ட சொல்லி கூட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரூம்மேட்டா தான் சங்கீதா இருந்திருப்பாங்க. சங்கீதா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என்னடி சொல்ற, என்னெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி சங்கீதா முதல்ல சொல்றாங்க. ஆனா இவங்க ரொம்ப கேக்குறாங்கல்ல, ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி சங்கீதாவும் ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அவர் வர சொன்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அவருமே வாங்க வாங்கன்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாரு. சங்கீதா, எப்படியோ 2-3 மணி நேரம் ஆகும், நீ இந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணு, நான் போய் வேலையை முடிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சங்கீதா வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ரித்துவை உள்ள கூட்டு போய் ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுமே வெளியே வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது டாக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சங்கீதா, உன்கிட்ட சில விஷயங்களை பேசணுமா, அதனால ரித்து தனியா போகட்டும், நீ இங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் சார் அப்படின்ற மாதிரி ரித்து கேட்டுட்டு இருக்காங்க. ரித்து, தனியா பேசணுமா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாரு.
இவர் எதுக்கு அனுப்பி வைக்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க கிளம்புறாங்க. இவங்க உடம்பு வலியால ஒரு வாரம் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு வாரத்துல தான் சங்கீதா இவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க, தற்கொலையும் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சு இவங்களுமே அந்த ப்ரொஃபசர் கிட்ட சண்டை போடுறதுக்காக வராங்க. சங்கீதா கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அவகிட்ட எல்லை மீறி நடந்தேன். அதை போட்டோ வீடியோவா எடுத்து வச்சு அவளை மிரட்டினேன். அவ கூட அடிக்கடி ஒன்னா இருக்கலாம் நினைச்சேன். ஆனா அவ தற்கொலை பண்ணிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், நீங்க பண்ணது தப்பு சார், கண்டிப்பா நான் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. சாட்சி சொன்னா நீ பண்ண விஷயமா வெளியே வரும், நீ தான் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் மிரட்டுறாரு. ஆமால, நம்ம கருவை கலைச்ச விஷயமா வெளியே வந்துரும், அதனால சாட்சி சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. நான் வாங்கிட்ட கூட மிரட்டி ஒன்னா இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சங்கீதா மேல ஒரு கண்ணு, வா மூலியமா சங்கீதாவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் நினைச்ச விஷயத்த பண்ணிட்டேன். இந்த விஷயத்த வெளியே சொல்லணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் பிரச்சனை வரும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி விட்டுருப்பாரு. அப்படிப்பட்டவர் ஒரு வருஷம் கழிச்சு கால் பண்ணார்ல, அதனால தான் இவங்க போலான்ற மாதிரி வந்திருப்பாங்க. இதெல்லாம் பிரசன்ட்ல சஞ்சய் எதுக்காக கேட்டுட்டு இருக்காருன்னா, இவங்க மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இவங்க மேலயும் நிச்சயமா தப்பு இருக்குல்ல, அதனால முறைச்சு பாக்குறாரு. அது சரி, நீ யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னுமா தெரியல, நான் தான் சங்கீதாவோட அண்ணன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கூட போகவான்ற மாதிரி அண்ணனான இந்த சஞ்சய் கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. நீ போயிட்டு வாமான்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த விஷயத்துல ரித்துவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு இவருக்கு நல்லா தெரியும். இப்ப ரித்து அந்த பாலடைஞ்ச பகுதிக்கு இவர் கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்படி கூப்பிட்டு வந்த இடத்துல ஏற்கனவே இவர் அந்த ப்ரொஃபஸரை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. கடைசி 4-5 நாளா இவர் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. இப்ப ரித்துவையும் இந்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. என் தங்கச்சி இறந்து போனதுல இருந்து சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சேன், இதுக்காக 369 நாள் நான் வேலை பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரித்து மூலியமா இந்த ப்ரொஃபஸரை மாட்ட வைக்கணும், ப்ரொஃபஸர் ரித்துவை ஒரே சமயத்துல தண்டிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால ஒரு வருஷமா ரித்துவை லவ் பண்றதுக்கு சில டிராமா பண்ணிருப்பாரு. ரித்துவோட பைக்கை ரிப்பேர் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் லிஃப்ட் தர மாதிரி வந்திருப்பாரு. அப்படி பேசி பேசி லவ்வர்ஸா மாறி இருப்பாங்க. அந்த தேவராஜ் என்னோட கார்ல ஏறினாரு, என்ன அட்டாக் பண்ணாருன்ற மாதிரிலாம் இவர் சொன்னார்ல, அதெல்லாம் சுத்த பொய்யா இருக்கும். ஸ்டார்டிங்கே இவருக்கு டப்பிங் வாய்ஸ் எல்லாம் கொடுக்க தெரியும்ன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இவர் தான் அந்த தேவராஜ் வாய்ஸ்ல பேசியிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ரித்து அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்து தூக்கலான்ற மாதிரி இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சு மண்டிலேயே அடிச்சிருப்பாங்க. இவர் தலையில இருந்தும் ரத்தம் வந்திருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, தேவராஜ் ரத்தத்தை வேணும்ட்டே சவத்துல தடவிட்டு போயிருப்பாரு. சோ தேவராஜ மாட்ட வைக்கணும்ன்றதுக்காக அப்படி பண்ணிருப்பாரு. நீ தலையில அடிச்சதுதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம். நான் தேவராஜ மாட்ட வைக்கிற மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கேன். இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், அப்படி ஹெல்ப் பண்றதுனால உன்னை உயிரோட நான் விடலான் இருக்கேன். ஏன்னா உங்க 2 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் தான் பெரிய தப்பு பண்ணிருக்கான், இவனை நான் சாவடிக்க போறேன், உன்னை நான் விட போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதாவது அவனுக்கு தெரியாம நான் போன் எடுத்து கால் பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பொய்யா இருக்கும். இவர் தான் கால் பண்ணேன்ற மாதிரி பேசவே வச்சிருப்பாரு. பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் உங்க போட்டோவான்னு கேட்டார்ல, இவங்க 2 பேருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை தேவராஜ் போட்டோவா இருக்கும், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட் இருக்கு. தேவராஜ் எதுக்கு இந்த போட்டோ வச்சிருக்க போறான்? அநேகமா இந்த சஞ்சய் தான் இந்த போட்டோ வச்சிருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை டிராப் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவங்களுமே பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு மன்னிப்பே கிடையாது, நான் உன்னை இப்ப விடுறது எதுக்கு தெரியுமா? உனக்கு நான் அன்பு நிறைய காமிச்சேன், அந்த அன்பை ஒரே நாள்ல நான் கட் பண்ண போறேன். இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணுவல்ல, அந்த கஷ்டம் எனக்கு போதும்ன்ற மாதிரி இவங்களை விட்டுட்டு போயிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல்ல இன்ஸ்பெக்டர் நின்னுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த சங்கீதாவை பத்தி டீடைலா விசாரிச்சிருப்பாரு. சங்கீதாக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அந்த அண்ணனோட பேரு சஞ்சய்ன்றது தெரிய வந்திருக்கும். நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் சஞ்சயும் எதர்ச்சியா ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சஞ்சயை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்றாரு. அதாவது சஞ்சய் தான் இதை பண்ணான்றதை இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் சஞ்சய் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, அதனால அவனை தண்டிக்க வேணான்றதுக்காக விட்டுருப்பாரு. அதனால தான் எதர்ச்சியா பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணிட்டு போறாரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இந்த சஞ்சய் ஒரு கல்லறையில பூங்கொத்தை வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, தங்கச்சி கல்லறையில தான் அந்த பூங்கொத்தை வச்சிருப்பாரு. இதோடயே நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.